SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. ஓ தலைக்கு மேல பாலா என்னெல்லாம் நடக்குது பாருங்க. சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச்ல லாஸ்ட் ஓவர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கடைசி ஓவர் தோனி வேற ஸ்ட்ரைக்ல இருக்காரு, ரன்கள் அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஓவர் தாங்க அவர் போட்டாரு. ரொம்ப நிறையவும் வாரி வழங்கி கொடுக்கல, அதே சமயம் அப்படியே ரொம்ப டைட்டான பவுலிங் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய ஒயிட்ஸும் போட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் அவுட் சைட் ஆஃப்ல போடும்போது அழகா நம்ம எம்எஸ்டி ஒரு 4 தட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டாஸ் போட்டாருங்க. ஆனா தோனி அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பவுன்சர் போட்டாரு பாருங்க, தோனியுடைய தலைக்கு மேலேயே அது போயிடுச்சு. என்னங்க இவ்வளோ ஹைட்டா போகுது அப்படின்ற மாதிரி தோனி கொஞ்சம் புலம்பனதை பார்க்க முடிஞ்சுதுங்க. இப்படி ஒரு ஷாட்டை ட்ரை பண்ணோமே, அதையே இப்போ வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தோனி எப்படியாவது 6-4 அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா தாங்க இருந்தாரு. நடுவுல டேரல் மிச்சலையும் அட ரன் எதுக்குப்பா எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற அமிச்சிட்டாரு. அதுல வேற 2 ரன் போயிடுச்சு. ஆனா நம்ம தலைதான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருனா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்ல, அந்த மாதிரி தாங்க. நான் 6 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்கை டேரல் மிச்சலுக்கு கொடுக்காம இருந்தார்ல, அடுத்த பால்ல யாக்கர்ல சூப்பரான ஒரு 6 அடிச்சுட்டாருங்க. அப்போதாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனசே குளிர்ச்சு. லாஸ்ட் பால்ல வேற ரன் அவுட் ஆகிட்டாங்க நம்ம தோனியை. அண்ட் இன்னைக்கு மேட்ச் பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் ஐபிஎல் பத்தின பல அப்டேட்ஸுக்கு பிஹைண்ட் உட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.